ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவிதா சகாம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலையே ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாதாங்க பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள பொருட்கள் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேங்க. இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு வேளை இல்லைன்னா நம்ம கோதுமாவும் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் திக்காகி வரணும், அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். கோதுமாவும் சேர்த்துக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவரில் நான் ஒரு 50 ml அளவுக்கு நான் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்க போகிறேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லாவே பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நல்லா பால் கொதிச்சிருச்சுங்க. நான் இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அப்படியே கப்பளவில் இல்லைன்னா 8 ஸ்பூன் நம்ம சர்க்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அதளவுக்கு நல்லா பால் கொதிக்கட்டும். இப்போ நல்லா பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர், அதை நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். இந்த பாலில் நம்ம சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடணுங்க. இப்போ நமக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா ஒரு வேளை அடிப்பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஆகுங்க நல்லா கெட்டியாக வர்றதுக்கு. நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விடலாம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் திக்காக வரும். இப்போது எனக்கு பால் நல்லா திக்காயிடுச்சு. அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்காங்க. நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் தான் செய்கிறோம், அதனால் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க. இப்போ நல்லாவே பால் ஆறிடுச்சுங்க. இப்போது நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி 1 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்படி நம்ம அரைக்கும் பொழுது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். அதனால தாங்க நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இல்லைனா உங்கள்கிட்ட ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ் இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாக்ஸில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பாலை சேர்த்துக்கலாங்க. இப்போது உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்தால் நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம அது கவர் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட அப்படி இல்லைனால நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். அதை நான் போட்டுட்டு நான் மேலே மூடி போட்டு வச்சுக்க போகிறேங்க. நம்ம இது மாதிரி பிளாஸ்டிக் கவர் சேர்க்கும் பொழுது ஐஸ் படியாமல் இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ க்ளோஸ் பண்ணி நல்லா ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. 2 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாங்க. இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேங்க. இப்போது நமக்கு ஓரளவு செட்டாகி வந்திருக்கும். பாருங்கள், நமக்கு ஓரளவு செட்டாகி வந்திருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்படி நம்ம மறுபடியும் அரைக்கும் பொழுது ரொம்ப க்ரீமியாக நமக்கு இருக்கும். அதுக்காக திரும்பவும் நம்ம ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. திரும்பவும் நம்ம டிஃபன் பாக்ஸில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 8 மணி நேரம் போல் திரும்பவும் ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். நம்ம வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. நான் அதை எடுத்துட்டேன், ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே க்ரீமியாக நல்லா வந்திருக்குங்க. ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம இதே போல் நான் கரண்டியால் தாங்க எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே க்ரீமியாக நமக்கு கிடச்சிருக்கு. இதே போல் நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆனால் நம்ம ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு நம்ம உடனே சாப்பிட்றணும், இல்லைனா கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். நம்ம க்ரீம்லாம் எதுவும் சேர்க்காததுனால உடனே மெல்ட் ஆகிடும். நம்ம இதை உடனே சாப்பிட்றலாம். ஆனால் சாப்பிடும் பொழுது மட்டும் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துக்கலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.